நான் முன்பு ரெட் ரூம் மாதிரி விஷயங்களை ஒருபோதும் நம்பியதில்லை. இணையம் முழுக்க ஃபேக் ஸ்டோரிஸ், மித்ஸ் எல்லாம் தான் இருக்கும் என்று நினைத்தேன். மக்கள் வியூஸ், அட்டென்ஷனுக்காக எதையும் உருவாக்கி விடுவார்கள். ஆனால் 3 வருடங்களுக்கு முன் என்னுடன் நடந்த விஷயத்திற்கு பிறகு நான் இரவில் லேப்டாப் பயன்படுத்துவதையே கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டேன். அந்த இரவு சுமார் 2 மணி அளவில் நான் ரேண்டம் டார்க் ஃபோரம்ஸ் ப்ரௌஸ் செய்து கொண்டிருந்தேன். விசித்திரமான லிங்க்ஸ், ஹிடன் பேஜஸ், வெறும் கியூரியாசிட்டிக்காக பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென ஒரு அனானமஸ் மெயில் வந்தது. சப்ஜெக்ட் லைனில் மட்டும் எழுதப்பட்டிருந்தது, யூ லைக் வாட்சிங் ஹாரர். எனக்கு அது ஸ்பாம் என்று தோன்றியது. ஆனால் கீழே ஒரு லிங்க் இருந்தது. அதன் கீழே வார்னிங் எழுதப்பட்டிருந்தது, ஒரு முறை ஜாயின் செய்தால் எக்ஸிட் கிடையாது. இப்போது நினைத்து பார்க்கும்போது அங்கேயே நின்றிருக்க வேண்டும் போல தோன்றுகிறது. ஆனால் நான் அந்த லிங்கை ஓபன் செய்துவிட்டேன். ஸ்கிரீன் முதலில் முழுக்க பிளாக்காக இருந்தது. சில வினாடிகள் கழித்து மெதுவாக ஒரு ரூம் தெரிந்தது. முழு இடமும் ரெட் லைட்டால் நிறைந்திருந்தது. ரூம் முற்றிலும் காலியாக இருந்தது. நடுவில் ஒரு பழைய சேர் மட்டும் இருந்தது. நான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ என்று நினைத்தேன். திடீரென ஸ்கிரீனில் ஒரு மெசேஜ் பாப்பப் ஆனது, வியூவர் ஜாயின்ட். அதற்கு பிறகு பக்கத்தில் ஒரு லைவ் சாட் ஓபன் ஆனது. நிறைய பேர் ஆன்லைனில் இருந்தார்கள். எல்லோரும் விசித்திரமான மெசேஜஸ் அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். லைட்ஸ் ஆஃப், தர்வாசா கோலோ, டர்ன் அரவுண்ட். அப்போதும் இது ஸ்கிரிப்டட் பிராங்க் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு ரூம்குள் ஒருவர் வந்தார். ஒரு மனிதன். அவர் மெதுவாக நடந்து வந்து சேரில் உட்கார்ந்தார். அவரின் முகம் இருளில் மறைந்திருந்தது. கண்கள் மட்டும் சற்றே ரிஃப்ளெக்ட் ஆகிக் கொண்டிருந்தது. ஏனென்று தெரியவில்லை. ஆனால் நான் ஸ்கிரீனிலிருந்து கண்களை பிரிக்க முடியவில்லை. என் பாடி முழுக்க ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. பிறகு சாட்டில் ஒருவர் எழுதினார், டர்ன் த கேமரா. என் முன்னால் கேமரா மெதுவாக திரும்பத் தொடங்கியது. அந்த நொடியில் என் மூச்சே நின்று போனது. ஏனெனில் கேமராக்கு முன்னால் இருந்த டோர் என் ரூம் டோர் தான். அதே ஸ்டிக்கர், அதே பெயிண்ட் கிராக், எல்லாமே சேம். நான் உடனே லேப்டாப்பை ஷட் டவுன் செய்ய முயன்றேன். ஆனால் கர்சர் அசையவே இல்லை. அப்போது சாட்டில் ஒரு புதிய மெசேஜ் வந்தது, டர்ன் அரவுண்ட். என் தொண்டை வறண்டு போயிருந்தது. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. சில வினாடிகள் நான் ஸ்கிரீனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு தைரியம் செய்து மெதுவாக பின்னால் திரும்பினேன். என் ரூம் டோர் திறந்திருந்தது. அதன் அருகில் யாரோ நின்றிருந்தார்கள். அவர்களின் முகத்தை நான் கிளியர்லி பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அதே நேரத்தில் என் ரூமின் எல்லா லைட்ஸும் டார்க் ரெட் கலராக மாறிவிட்டது. அதற்கு பிறகு எனக்கு நினைவில் இருப்பது ஒன்றே ஒன்று. நான் கத்தினேன், லேப்டாப் ஆஃப் ஆகிவிட்டது. அடுத்த நாள் காலை நான் விழித்தபோது என் வெப்கேம் ஆன் ஆக இருந்தது. லேப்டாப் ஸ்கிரீனில் ஒரு பாஸ்ட் வீடியோ ஃப்ரேம் தெரிந்தது. அந்த ஃப்ரேமில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ முழு இரவும் என் ரூம்குள் உட்கார்ந்து ரெக்கார்டிங் செய்தது போல. அந்த நாளுக்கு பிறகு நான் அந்த லிங்கை மீண்டும் ஒருபோதும் ஓபன் செய்யவில்லை. ஆனால் சில நேரங்களில் இரவு சரியாக 2:13 மணிக்கு என் லேப்டாப் ஸ்கிரீனில் இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபிளாஷ் ஆகிறது, வியூவர் டிடெக்டட். இந்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஏனெனில் இணையத்தின் இருளில் இன்னும் சில விஷயங்கள் மறைந்து கிடக்கின்றன. அவற்றை பார்ப்பது எல்லோராலும் முடியாது.